வீட்டுல சமைக்கிறது கடையில வாங்கி திங்கிறது அவ்வளவு நல்லது இல்ல பத்தியா. இனிமே நம்ம சிக்கனமா இருந்து வேற பொழைக்கணும். அதனால நீ மத்தியானம் வீட்டுல இருந்து எல்லா சமையலையும் முடிச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ராசேந்திரா, அப்பா கூப்பிடாரு, நான் வரேன். மத்தியானம் சமையல் சூப்பரா இருக்கணும், நல்லா டேஸ்டா பண்ணிரு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம். குஞ்சாயி, இந்த காரை நாங்க ஓட்டி பார்க்கலாமா? என்ன லைலா கேள்வி இது? முட்டாள்தனமா இருக்கு. உனக்காக வாங்கின காரை நீ ஓட்டாம யார் ஓட்ட போறா? போ, போய் டிரைவ் பண்ணி பாரு. தேங்க்ஸ் குஞ்சாயி. ஓகே, வாயா. சரி லைலா, வா போவோம். இந்த மாதிரி காரு வாங்குறதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கனவு. அப்பா, எவ்வளவு வருஷம் கழிச்சு நிறைவேறி இருக்கு பாரு. சரி சரி, பார்த்துட்டே இருக்காம ஏறி உட்காரு. குஞ்சாயி, நீனு வரியா? உன்னோட ட்ரீம் தானே அச்சீவ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அப்ப அந்த ஃபுல் என்ஜாய்மெண்ட்டையும் நீ மட்டும்தான் அனுபவிக்கணும். உனக்கு சப்போர்ட்டிவா ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போ. நான்லாம் வரல. போ லைலா. சரிடி குஞ்சாயி. லைலா, நீ ஓட்டு. வேணையே கொக்கி, நீனே ஓட்டு. உனக்கு கொடுத்த கிஃப்ட் தானே, நீ ஓட்டு லைலா. வேணையே கொக்கி, நீ ஓட்டு. ஒரு பிரச்சனையும் இல்ல. போகும்போது லைலா ஓட்டுட்டோம், வரும்போது குமார் ஓட்டுங்க. தட்ஸ் ஆல். ஆமால. சரி லைலா, போகும்போது நீ ஓட்டு. சரியா கொக்கி, வரும்போது நீ ஓட்டு. வெரி குட். போங்க போங்க, ஏறி போய் இன்னைக்கு டேவை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. குஷ் பேபி, என்ன இதெல்லாம்? என்னாச்சு டார்லிங்? இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கறதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? என்னாச்சு பேபி, என்னாச்சு? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியல டார்லிங். அதனாலதான் காசை கொண்டு போய் இப்படி தேவையில்லாம இறைச்சிட்டு இருக்க. இந்த பஞ்ச பரதேசிங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய கார் தேவையா? பேபி, நீங்க அத சொல்றீங்களா? அது ஒரு சின்ன gift தான். சின்ன கிஃப்டா? பர்த்டேக்கு, அதுவும் இந்த பரதேசிங்களுக்கு 20 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுக்கறதெல்லாம் எனக்கு என்னவோ பிடிக்கல குஷு. டார்லிங், எனக்கு மட்டும் இதுங்களுக்கு 20 லட்சத்தை தூக்கி கொடுக்கறதுல சந்தோஷம் நினைக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு டார்லிங் இவ்வளவு செலவு பண்ணணும்? நான் எதையும் காரியம் இல்லாம பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் குஷ்மா, என்ன காரணமா இருந்தாலும் இவ்வளவு பெரிய லக்ஸரியான கார்லாம் தேவையா? அப்படின்னா உங்களுக்கு மேல டவுட் வந்துருச்சா? நான் தேவையில்லாம உங்க பணத்தை செலவு பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன டார்லிங் இப்படி பேசுற? ஓன் பணம் என் பணம்னு நான் என்னைக்கு பிரிச்சு பார்த்திருக்கேன்? உங்க உழைப்பை நான் என்னைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சந்தோஷ், நீங்க என்ன நம்பலாம். டார்லிங், அது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அந்த பணத்தை நீ உனக்காக செலவு பண்ணிக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 20 லட்சம் என்ன, 20 கோடி கூட உனக்காக நான் செலவு பண்ணுவேன். ஆனா இந்த பரதேசிங்களுக்கு செலவு பண்றதா என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நீங்க கவலைப்படாதீங்க டார்லிங், உங்க பணம் என்னைக்கும் வீணாகாது. 20 lakhsக்கு இந்த கார் வாங்கி கொடுத்துருக்கோம்னா 20 crore அந்த கொக்கியால நமக்கு ஆதாயம் இருக்கு. அந்த கொக்கியை நம்ம விடக்கூடாது டார்லிங். அந்த கொக்கியை வச்சு நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் லைலாவுக்கு இந்த மாதிரி பணத்தை கொட்டி இறைச்சிட்டு இருக்கேன். என்னவோ டார்லிங், உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யி. இதுக்கு மேல நான் இதை பத்தி எதுவும் பேச விரும்பல. பேபி, நீங்க என்ன நம்பினா மட்டும் போதும் பேபி. இந்த குஷ்பு காலை முழுக்க உங்க காலேஜிலேயே கிடப்பா. நீங்க என்ன நம்புறீங்கல்ல? உன்னை நம்பினதுனாலையும் உன் மேல உள்ள லவ்னாலையும் தானே என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட தூக்கி போட்டுட்டு நீ தான் வேணும்னு உனக்காக இங்க வந்து இருக்கேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கே போறேன்? உன்னை நம்புறேன். தேங்க்யூ பேபி, தேங்க்யூ சோ மச். ஐயா, காரு செம்ம ஸ்மூத்தா இருக்குல்ல? ஆமாயா கொக்கி, எப்படி இருக்கு பாரு, வேற லெவல்ல போகுதுல்ல. காரு சும்மா கப்பல் மாதிரி இருக்கு லைலா. இருந்தாலும் குஷ்புக்கு இவ்வளவு பாசம் இருக்க கூடாதையா. என் மேல எவ்வளவு பாசம் இருந்திருந்தா இப்படி ஒரு காரை வாங்கி நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பா. நமக்கு இல்ல லைலு பேபி, உனக்கு. ஆமா ஆமா, எனக்கு தான். நீதான் குசு மேடத்தை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்த. ஆனா குசு மேடம் எப்பேற்பட்டவங்களா இருக்காங்க பத்தியா? நான் தான் முன்னாடி ஆரம்பத்துல நம்பல. உன் ஃப்ரெண்ட நீனே அடிக்கடி சந்தேகப்படலைல. இல்லையா கொக்கி, அவ மேல சந்தேகம் இல்ல. அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருந்துச்சா, அதனால சந்தேகம் வந்துருச்சு. சரி சரி, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இனிமே அப்படிலாம் நினைக்காத லைலா. குசு மேடம் ரொம்ப நல்லவங்க. சத்தியமா சொல்றியா? 20 லட்சத்துக்கு காரை கிஃப்ட் பண்ண பிறகும் நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? இனிமே என் ஃப்ரெண்ட அவளே வந்து நான் கெட்டவன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஓகேவா? சூப்பர் லைலா. இப்ப நீ பேசுற பேச்சுல தான் இன்னைக்கு பிறந்த நாளுக்கு நீ புதுசா பிறந்தது மாதிரி இருக்க. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். என் பிறந்த நாளுக்கு நீ என்னையா கொக்கி வாங்கி தர போற? இதுவரை உன்கிட்ட இருந்து எந்த கிஃப்ட்டுமே வரலையே. நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் லைலு பேபி. அப்புறம் எதுக்கு வேற கிஃப்ட்? அதானே பார்த்தேன். எந்த வருஷம் தான் நீ என்ன வாங்கி கொடுத்த? இந்த வருஷம் வாங்கி கொடுக்க போற. ஆனா இவ்வளோ பெரிய காரு கிடைச்சதே எனக்கு பெரிய கிஃப்ட். இதுக்கு மேல யாரு என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அது பெருசா தெரியாது. பாத்து பாத்து ஓட்டலைல, பாத்து கவனம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேயா, நீ வா.
என்ன ஆச்சுடா? ஏன் நர்வஸாவே இருக்கனே? இல்லை 5th மந்த்து ஸ்கேனா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. பேபி growth, பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே இதில் சொல்லிடுவாங்களா? தெரியலையே, நானும் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஐயோ எனக்கு பயமாகவே இருக்குங்க. ஒன்றும் பயப்படாத. உனக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பேசாமல் நான் மொபைலில் நோட் பண்ணட்டுமா? ஏன்னா டக்குன்னு அங்கே போயிட்டு மறந்துடுவோம் பார்த்தியா? ம். இப்போ எனக்கு நோட் பண்ணுறதுக்கே எல்லாம் மறந்து போயிடுச்சு. எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நீ முதல்ல ரிலாக்ஸ்டா இரு. டாக்டர் உன்னை நல்லா தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, தண்ணி குடிக்கிறியா? ஐயோ ஸ்கேன் பண்ண தண்ணி குடிக்கணும்னு கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணியை ஒரே நேரத்தில் குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலே தாங்காதுப்பா. தண்ணி நல்லா குடிச்சா தாண்டி ஸ்கேன்ல பேபி நல்லா தெரியும். தண்ணி குடிச்சு எனக்கு வாமிட்டே வந்துடும் போல. தொண்டை வரைக்கும் தண்ணி இருக்கு. போதும் இந்த தண்ணி. சரி சரி ஓகே, இப்போ கூப்பிட்டுருவாங்க, போயிடலாம். ஐயோ எப்போ கூப்பிடுவாங்கன்னே தெரியல. தண்ணி ரொம்ப ஓவராக குடிச்சிட்டேங்க. ரெஸ்ட் ரூம் வேறு போகணும். அச்சச்சோ, நான் வேணும்னா டாக்டர் கிட்ட கேட்கட்டுமா? இல்லை பரவாயில்ல, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இதே நிலைமையில தானே இருப்பாங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன்? இரு, நான் நர்ஸ் கிட்ட கேட்டுட்டு வரேன். இல்லைங்க பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே தானே, மேனேஜ் பண்ணிப்பியா? பார்த்துக்கலாம். நயன்தாரா விக்னேஷ் யாருங்க? நயன்தாரா விக்னேஷ். சிஸ்டர் நாங்க தான். அடுத்த ஸ்கேன் உங்களுக்கு தான், ரெடியா இருந்துக்கோங்க. தண்ணி நல்லா குடிச்சிட்டீங்களா? நல்லா குடிச்சிருக்காங்க சிஸ்டர். ஓகே சார், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க போலாம். ஓகேவா? ஓகே சிஸ்டர். கோமதி நாராயணன், அடுத்து நீங்க தான், ரெடியா இருந்துக்கோங்க. அப்பாடா, நல்ல வேளை இப்பவாது கூப்பிட்டாங்களே. இதுக்கு மேல எல்லாம் தாங்காதுப்பா. நயன்தாரா விக்னேஷ். வாலு, பார்த்து இறங்கி வா. நயன்தாரா, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா டாக்டர். அப்பனா நீங்களும் ரூம்ல இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ எத்தனை மாசமா ஆகுது? 5 months ஸ்டார்ட் ஆயிருக்கு மேம். ஓகேம்மா. நல்லா சாப்பிட்றீங்களா? ஹெல்தியான ஃபுட்டு தானே எடுத்துக்கிறீங்க? ஆமாங்க மேம். ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியாம்மா? ஃபர்ஸ்ட் பேபி தான் டாக்டர். ஓகே 5 monthsக்கு நல்ல growth இருக்குமா? 5 monthsக்கான நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கு. இனிமே கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இவ்வளோ நாள் இருந்தது மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ல இருக்க வேண்டாம். குட்டியா வேலை ஸ்டார்ட் பண்ணி 7 monthsல இருந்து நல்லா வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகே டாக்டர். ஓகேம்மா. 5 monthsக்கான எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. பேபி நல்லா இருக்காங்க, நல்ல ஹெல்தியான பேபியா இருக்காங்க. தேங்க்யூ மேம். சார், உங்க பேபியை பார்க்கணும்னா அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. அதில் உள்ள மூமெண்ட் தான் இப்போ ஸ்டொமக்கில் இருக்கு. ஓகேம்மா, இனி மெதுவாக எழுந்திரிச்சுக்கோங்க. ஓகே நயன்தாரா, ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்லை மேம், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அடிக்கடி தலை சுற்றிட்டே இருக்கு, அதான். அது இருக்கதாம்மா செய்யும். ஒரு சிலருக்கு 5 months 3 monthsல ஸ்டாப் ஆயிடும். ஒரு சில பொண்ணுங்களுக்கு 10 months வரைக்கும் கூட கண்டினியூ ஆகும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மல் தான். சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா, எது கொடுத்தாலும் வாமிட் வருதுங்கிறா. வாமிட்டுக்கு வேணும்னா நான் டேப்லெட்ஸ் எழுதுறேன், அதை கொஞ்சம் மறக்காம வாங்கி கொடுங்க. ஓகே மேம். டெய்லி வாக்கிங் போகணுமா? ஆமாம்மா, ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம். கொஞ்சம் மைல்டான வாக்கிங் வச்சுக்கிறது பேபிக்கு நல்லது இல்லையா? அதுக்காக பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? பேபி நல்லா இருக்காங்கல்ல மேம்? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்க பேபி நல்லா ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்காங்க. நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. தேங்க்யூ மேம். வெல்கம். மந்த்லி செக்கப்க்கு கொஞ்சம் கரெக்டாக கூட்டிட்டு வந்துருங்க. 7th monthல ஒரு ஸ்கேன் இருக்கும், அதை எந்த டேட்டுங்கிறத நர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. அப்புறம் டெய்லியும் நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நல்ல தண்ணி குடிக்கணும். ஓகேவா? நல்ல ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பேபி எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணணும்னா அடுத்த மாசத்துல இருந்து இல்லை, இந்த மாசத்துல இருந்தே குட்டி வேலையெல்லாம் பார்க்கணும். முன்னாடி இருந்தது மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே? ஆர் யூ பர்ஃபெக்ட்லி நார்மல்? ஓகே மேம். ஓகேப்பா, போயிட்டு வாங்க. பார்த்து. நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க. ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த லொகேஷன் நல்லா இருக்கும்லனே? பாருங்க, இங்கனக்குள்ள அடிச்சிரோமானே. இந்த இடம் ஓகே தான்டா பாவாட. ரோட்ல போறவங்களும் இந்த ஃப்ளெக்ஸை பாக்குறது மாதிரி இருக்கும்ல. ஆமாண்ணே, கடை பக்கத்துல ஃப்ளெக்ஸ் அடிச்சோம்னா தான் இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்து லொகேட் பண்ணி வருவாங்க. அப்ப இங்கேயே அடிச்சிரோம்னே. சரிடா பாவாட. போஸ்டர் எல்லாம் பிள்ளைய வாங்கி வச்சிருந்துச்சுங்க, எங்க ஒட்டுறது? அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் மாமா, உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். ஆமா மாம்சு, நீங்களும் பாவாடையும் ஃப்ளெக்ஸ் அடிக்கிற வேலையை பாருங்க. நாங்க எல்லா பக்கமும் போய் போஸ்டர் ஒட்டிக்கிறோம்.
என்னப்பா விளாட்றீங்களா? இருட்டுக்குள்ள போய் பொம்பளைய நீங்க போஸ்ட் ஓட்ட போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நானும் பாவாடையும் பாத்துக்கிறேன். இல்லைன்னா கூட 2 ஆளை சேர்த்துக்கிறேன். மாமா, வெளியூர் பக்கம் நீங்க போஸ்டர் ஒட்டுங்க, உள்ளூருக்குள்ள நாங்க ஒட்டிக்கிறோம். நம்ம ஊருக்குள்ள என்ன இருக்கு பையன்? அக்கோ, ஊருக்குள்ள நீங்க எதையும் பார்த்து பயந்துருவீன்னு கேட்கல. அண்ணன் உங்களை பார்த்து ஊருக்குள்ள யாரும் பயந்து போய் வேப்பல் அடிச்சு மந்திரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா அதுக்காக கேக்குறாரு. இல்லை பாவாடை, உண்மை சில நேரம் கசக்கத்தக்கா செய்யும். அவன் கிடைக்கான்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நாங்க பாத்துக்கிறோம். வேணும்னா யாரையாவது ஆளை கூப்பிட்டுக்கிறேன். அம்சு, நம்ம ஊர் என்ன பெரிய சிட்டியா? இருக்கிறது 100 வீடு. கிழக்கு தெருல இருக்கு மேற்கு தெரு வரைக்கும் நானும் அக்காவும் அடிச்சுட்டு வரோம். வடக்கு தெருல இருந்து தெற்கு தெரு வரைக்கும் வனசாக்கா ஓட்டிட்டு வரட்டேன். அங்கிட்டு இங்கிட்டுன்னு பார்த்தோம்னா 12 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம் மாம்சு. அட என்ன பிள்ளைகளா கேட்க மாட்டோங்கிறிய? உங்களுக்கும் வேலை இருக்குல்ல மாமா, இந்த கட்டோட எல்லாம் ஒட்டணும்ல, அதுவும் எடுத்துன கட்டணும் நிமித்தன வேலை இருக்கத்தில. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தான் முடிக்க முடியும். நீங்க பேசாம இருங்க, நாங்க போய் ஒட்டிக்கிறோம். அண்ணே, அவங்க தான் தைரியமா சொல்றாங்கல்லனே, விடுங்க போய் ஒட்டிட்டு வரட்டேன். டேய் பொம்பளை பிள்ளையடா. அட இதுகளை பார்த்து தானே ஊராங்க பயப்படணும். இதுக யாரையும் பார்த்து பயப்படாதுங்க, விடுங்க பாத்துக்கறலாம். இவன் ஒருத்தன். வார மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. சரிப்பா, சரி பார்த்து பத்திரம். நாங்கள் இதை முடிச்சிட்டு ஊருக்குள்ள வந்துடுறோம். நீங்க வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. சரி வாக்கா, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். சரி வாட்டி நெடுவாளி, வா போவோம். போஸ்டர் சூப்பரா இருக்குல்ல? பரவாயில்லடி, இந்த பாவாடை பையில நம்பி போய் போட்டோ எடுத்ததுக்கு அழகா அடிச்சு விட்டுருக்கானே. ஐயோ, நம்ம கண்ணே போட்டோம் போலக்கா. ஊர்ல எத்தனை பேர் இதை பார்த்து சாவ போறாளுங்களோ தெரியல. சரியா சொன்னடி மாடனு. அதுல ஆளு ஏன் மாமியா, 2வது ஆளு அன்னைக்கு மாமியா. இவளுக்கு தாண்டி முதல்ல அவுட் ஆவாளுக. என்னடி ஏன் மாமியால போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீ எப்படி? அக்கோ, இங்க பாருக்கா, போஸ்டரை சூப்பரா வந்திருக்கு. அழகா எடுத்திருக்காங்க பாரு. அடனே இங்க காட்ட சூப்பரா இருக்கு அன்னைக்கிலிக்கா, பாருங்க. டேங்கப்பா, போஸ்டர் வேற லெவல்ல இருக்கு. போஸ்டே இப்படி இருக்குன்னா இனிமே ஃபிளெக்ஸ் அடிக்க போறது எப்படி இருக்குன்னு பாருக்க. ஊராங்க போற வாயில விரல வச்சு நம்மளத்தான் நமத்து கொட்ட போறாங்க. இது ஏன் நமத்து கொட்ட போறாங்க? நல்ல விஷயம் தானே பண்றேன். ஆமா, சம்பாதிக்கிறதுக்கு ஹோட்டல் திறக்கனாலும் எத்தனை பேரோட வயிற்ற நிறைக்கிறான், அது பெரிய விஷயம்ல. அதுல பாதி வயிறு நிறையறதுக்கே போயிருமேடி நெடுவாளி. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன் பேசுற நீ? அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு தானே மிச்சம். சரி வாங்க, ஊருக்குள்ள போய் அப்படியே ஒட்டிட்டு வந்துருமா? நம்ம மட்டும் போமா? ஆமாடி, பாவாடையும் மாமாவும் பிளக்ஸ் அடிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம போய் போஸ்டரை ஒட்டிட்டு வந்துருவோம். அக்கா, நான் அன்னைக்கிளிக்காவும் கிழக்கு தெருல இருந்து மேற்கு தெருக்கு ஒட்டிடுறோம். நீனும் மாடனும் தெற்கு தெருவுல இருந்து வடக்கு தெரு வரைக்கும் ஒட்டிரு. இது இருட்டு நேரத்துல எல்லாரும் ஒன்னா போய் ஒன்னா ஓட்டுவோம். எதுக்கு தனித்தனியா பிரிஞ்சுக்கிட்டு? ஆமா, ஒன்னா போய் ஒன்னா ஒட்டி விடிய விடிய இதே வேலையா தெரியுமா? மத்த வேலை பார்க்க வேணா. எக்கா, காலையில கடை திறக்கணும், மறந்துட்டியா நீ? இல்ல, தனியா போக ஒரு மாதிரி இருக்குல்ல. அதான் மாடன வரல மக்கா, உன்னை என்ன ஒத்தாளமா போச்சல்லுது. இல்லக்கா, இருந்தாலும் அங்கிட்டு நின்று சத்தம் போட்டா இங்கிட்டு இருக்கிற ஆளு தெரியும், இங்கிட்டு இருந்து சத்தம் போட்டா அங்கிட்டு இருக்கிற ஆளு தெரியும். தெருப்புறம் போஸ்ட் மரத்துல விளக்கறிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ ஏண்டி பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம், வேலையை முடிக்கணும்ல. சரிக்கா, சரி அப்ப வாங்க போவோம். எக்கோ, முதல் போஸ்டர் உன் நாத்துனா லைலா வீட்டுலதான். அந்த நாளைக்கு ஏது வீடு? என்னக்கா இப்படி கேட்டுவிட்ட? அது அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல குசுப்பு, அந்த குசுப்பு வீட்டுல போய் போஸ்டர் ஓட்டுவோம். இவ ஒருத்தி வழியில போற ஓனாயை பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதையா? எதுக்கு அந்த நாய்கள்கிட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறான். அவளுக்கு வாயில இருந்தாம்ட்டி ஆரம்பிக்கணும். அப்படி சொல்றியோ? அவளுகளை கொஞ்சம் வெறுப்பேத்தி சீண்டி விட்டு பார்க்கலான்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. எப்படியும் 1 வாரம் 10 நாளைக்கு நம்ம செய்தி தான் ஊர் வாய்க்குள்ள நம்ம திரு கிடக்கும். இதுல இவளுக வாயில வேலை இருக்கணுமா? நம்ம ஊருக்குள்ள போய் ஊர்ல உள்ள வீட்டுகளுக்கு ஒட்டிட்டு போயிருவோம். அந்த நாய்களுக்கும் ஒண்ணு வேணா, விட்டுரு. சரி ஓகேக்கா, உனக்கு சரின்னு படலைன்னா எதுவும் செய்ய போறதில்ல. வாங்க மற்ற இடங்களுக்கு போய் ஓட்டுவோம். வாங்க வாங்க. உப்பமா, என்ன சாப்பாடு? ராத்திரிக்கு சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டாச்சடி. காலையில் வச்ச சோறு இருந்துச்சு, சாம்பார் இருந்துச்சு. அதையே போட்டு நானும் என் பேரனை ஆளுக்கு 2 வாங்கி குடிச்சிட்டு சரி இப்படி வருவோமேனு வந்தேன். எங்க உன் மருமக எங்க? நாளைக்கு தானே கடை திறக்கணும்னு சொல்லிக்கிட்டாளுங்க அன்னைக்கிலே. ஆமாடி பாவம், 4 நெருங்க பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க. அதுக்கு தான் ஏதோ போஸ்டர் ஓட்டணும்னு போயிருக்கா. ஆமாம், அப்புறம் பார்த்து தானே ஆகணும். அப்படி வீட்டில் இருந்து என்ன செய்ய? அவளுகளிருந்தேன் தள்ளு வண்டி ஓடுறோம்னு போட்டாளுக, அது பண்ணுறோம்னு பண்ணுறாளுக, இது பண்ணுறோம்னு பண்ணாளுக. எல்லாத்தையும் பண்ணி இப்போ கடைசியில் இதில் வந்து நிற்கிறாளுக. பண்ணட்டும் நம்மளாம் பண்ணாததா அவளுகளாவது எடுத்து பண்ணட்டுமே. ஆமாம், இனிமே போய் நம்மளால் உழைச்சி கொடுக்க முடியாது. என்னத்தையோ ஒரு களை எடுக்க போகலாம், வரப்பறுக்க போகலாம், அப்படித்தானே முடியும். அதுக்கப்புறம் அவள் தான் பார்த்துக்கறணும். அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும். பற்றியா? எல்லாத்தையும் தூக்கி அவ தலையில போட்டுக்கிற விடாத. அவனும் செய்யணும்ல, உரிமைப்பட்டவன் அவன் பாக்குறது இல்லையா? அவன் பெத்த உள்ளதானே. எந்த நாயும் என் பிள்ளைய பார்க்க வேணா, நான் பெத்த உள்ளைய நான் பாத்துக்கிறோம்னு அவ உறுதியா இருக்கா.
பாத்துருவா. எனக்கு என் மருமக மேல நம்பிக்கை இருக்கு. ஆண்டவன் கூட கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஆயுசை போட்டு அவளுக்கு ஒரு தெம்பு கூட்டணும். அது மட்டும்தான் நான் அந்த ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு போவோமா? செத்த இருந்துட்டு போவோம்டா. அம்மா இப்பதானே போயிருக்கா, வர நேரம் செல்லும்ல. போர் அடிக்குதா அப்பதா, விளையாட யாருமே இல்ல. என் பேரை முழிச்சிருந்தேன்னா அவன் கூட போய் மாறா விளையாடுவேன். அவனும்ல தூங்கிட்டேன். இரு போகலாம். அப்பதான் இப்பதானே வந்திருக்க, செத்த இருந்துட்டு போகட்டும். சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிட மாட்டோம்னு ஆறிக்கிட்டு வேற இங்க வந்து உட்காந்தோன்னு பசிக்குது, வா போவோம்னு கூப்பிடு. அப்புறம் இருக்கு உனக்கு. இந்த கிச்சா வேறேன் பாரு, மாறா கிச்சா கூட போய் விளையாடு போ. குப்பமா வந்திருக்கா அவள் இருக்கு. இளைய மாறா சாப்பிட்டியா? விளையாடுவோமா? இது எங்க அப்பத்தா கிட்ட கேட்டுட்டு வரேன். மாறனை பத்தியா அப்பத்தாட்ட கேட்டுட்டுல வர்றானா? போமக்கா போய் விளையாடு போ. ஆனா இங்க நீ நின்று விளையாடுனா அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது இருட்டு நேரத்துல. சரி அப்பத்தா, போக மாட்டேன். போ ஜாலி. நல்ல உள்ள மாறா, போமக்கா போய் விளையாடு போ. நம்ம ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோமாடா? ஆனாண்டா இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கும். நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம். சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் விளையாடலாம். சரி. என் வீட்டுல கொசு பண்ண அப்பி இருக்குது. மொட்டைக்காரி நல்லா தீமூட்டி கொசு வராம வச்சிருக்காளே. ஏத்தா அந்த பங்கசம் மட்டும் மாட்டுல இருந்து வருதுத்தா. ஊருப்பட்ட கொசுவும் உண்ணியும் நான் சொல்ல முடியல. அதான் இந்த வேப்ப மரத்தடியில இருக்கிற செத்த செதுவை எல்லாத்தையும் கூட்டி குமிச்சு அதோட 2 கட்டையை போட்டு கொளுத்தி விட்டுருக்கேன். மார்கழியில மச்சும் குளிரும், தையில தரையும் குளிரும்னு சொல்லுவாங்க. மார்கழி பிறக்க இன்னும் 5-6 நாள் தான் இருக்கு. இந்த தரை குளிர தாங்க முடியலையடி அத்தா. கிச்சா இங்க வா. நீ ஆண்டு விழால சேர்ந்திருக்கியா? சேர்ந்திருக்கேனே. நான் வந்து பாரதியார் வேஷம் போட போறேன். அப்படியா? நான் திருவள்ளுவர் வேஷம். திருவள்ளுவரா? அப்படி தாத்தாவாக போற? இல்லையே, திருவள்ளுவர் தாத்தா நல்லவர். அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காருன்னு எங்க அப்பா சொல்லிருக்காங்களே. பாரதியாரும் நல்லவர். அவரும் நிறைய கதை சொல்லி பாட்டெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. ஆமாடா மாறா. அப்ப திருவள்ளுவர் அவரும் நல்லவர் தான். அடி அலமையில மச்சான் வராருடியோய். அலமே என்ன இங்கே வந்து உட்காந்துட்ட? நெட்ட பண்ண இன்னைக்கு வரமாட்டேன், வெளியூருக்கு வேலைக்கு போறோம்னு போயிட்டான்ல. உங்க மருமகாரி இந்த போஸ்டர் ஓட்ட போறோம்னு ஹோட்டல் வேலையா கிளம்பிட்டா. அதான் இந்த கிச்சா பையில கூட்டிக்கிட்டு இங்கிட்டு வந்தேன். என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு அலமா. சரி வா, தம்பியை கூட்டிட்டு போவோம். என்ன மச்சான் கையில பையோட வந்திருக்கீ? என்ன பரோட்டா ரொட்டியா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா குழந்தையமார்களுக்கு? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, சும்மா வாங்கிட்டு போறேன் பிள்ளைகளுக்கு. ஏன் நாங்க வாங்கிக்கிறோம்னு இப்படி பம்புறியராக்க? அட உங்க பொண்டாட்டிக்கு ரகசியமா வாங்கிட்டு போறத நாங்க எதுக்கு கேட்க போறோம்? கொண்டுட்டு போய் கொடுங்க. அலமேலு இன்னைக்கு ஒரு வேட்டை தானே உனக்கு. இப்படி சும்மா இருங்கட்டி. பிள்ளைகளுக்கு கலக்கோனா மிட்டாய் வாங்கிட்டு வருவாரு. ஆமா, கலக்கோனா மிட்டாயத்தையும் கவர்ல விட்டு கொண்டுட்டு வராங்க. என்ன மச்சேன், பரோட்டாவும் சாயனாவும் தானே? என்ன கேணிக்கிற பால் நோட்டல்ல வாங்கினீங்களாக்க? இல்ல உள்ளேல ஆசைப்பட்டு 2 பரோட்டா கேட்டாலேன்னு வாங்கிட்டு வந்தேன். அலமேலு இந்த பிள்ளைகிட்ட கூட சாப்பிடட்டேன். ஐயே மச்சான், நாங்க சும்மா சொன்னேன். இதுக்கு எதுக்கு பையன் நிட்டுறியே? கொண்டு போய் அலமையிலிட்ட கொடுங்க, அவ சாப்பிடட்டேன். அட சாப்பிடுங்கத்தா, இதனால என்ன இருக்கு? இந்தாங்க எடுத்துக்கிறங்க. வாங்கிக்கிறங்கடி. இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுங்க, நிறைய இருக்கு. ஐயோ மச்சான், நாங்க சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம். மணி என்ன சின்ன வரையுமா நாங்க சாப்பிடாம இருக்கோம். கொண்டுட்டு போய் நீங்க சாப்பிடுங்க போங்க. அடி எப்போதும் நிறையத்தான் வாங்குவாரு. ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிட்றதுக்கு என்ன முடி இருக்கு? இருக்கட்டும் முடி. அவர் அலமுன்னு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை எடுத்து நாங்க திங்கலாமா? நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. ஆமா, நீங்க ஒருத்தியடி. சரி நான் போயிட்டு வரேன். குப்பம்மா உன் பேரனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்க, நான் அவனை கூட்டிட்டு போறேன். மாறா வா விளையாண்டது போதும். கிச்சா வீட்டுக்கு போறானா? வா வரேன். அப்பதான் எங்கிட்ட அவசரம் மச்சானே இப்படித்தேன். குப்பம்மா இல்லாம ஒரு நாளையில ஒரு பொழுதுல தனியா இருக்க மாட்டாரு. எங்கேயும் வெளியே போக்குவரத்துக்கு போக மாட்டாரு. சோடி ஒட்டுத்தேன் போவிய, சோடி ஒட்டுத்தேன் வருவிய. இன்னைக்கு இப்படி அவாறு வரா உட்கார்ந்துருக்கிய. சரி நான் போயிட்டு வரேன்டி முட்டைக்கறி. அடி ஏண்டி குப்பம்மா விருட்டு நெந்திருக்கிற? எதுவும் கோச்சுக்கிட்டியா? என்னடி கோவம்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இங்க இருந்து தோப்பு வரைக்கும் போகணும்ல, நான் போயிட்டு வரேன். புள்ள ஒத்தையில நிக்கிறேன். குப்பம்மா சொல்லுடி முட்டைக்கறி. இந்த ஊர்ல சிறந்த தம்பதியலா பேர் சொல்ல வாழ்ந்தது நீனும் மச்சானுந்தேன். பாவம் முடி அந்த மனுஷன். நீ இல்லாம ரொம்ப துடிச்சு போவாரு. வயசான காலத்துல ஒண்ணுக்கொன்னு ஒத்தாசையா ஒருத்தருக்கு அனுதாபமா பேசிக்கிறது கொண்டுக்கிறது தனம்டி. அதுக்கு கூட இல்லாம இப்படி அவாறுலால இருக்கிறது எனக்கு தண்டி சங்கட்டமா இருக்கு.
பார்த்து என்னன்னு உன் குடும்பத்துல ஒரு முடிவெடு. இப்படியே இருந்தா என்னத்துக்காக? அடி போடி மொட்டைக்காரி, வாழ வேண்டிய வயசுல இருக்கிற அந்த புள்ளையே வயக்காட்டுக்குள்ளேயும் வரப்பு காட்டுக்குள்ளேயும் வந்து என் கூட சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னடி வயசான கட்டைக்கு இனிமே வந்து போடி போக்கத்தவளே. முடிவெடுக்க வேண்டியது நானும் என் மருமகளோ இல்லை, என் மருமக என்னைக்கோ தெளிவாயிட்டா. முடிவெடுக்க வேண்டியது அவங்க அப்பவும் மயனந்தேன். அவன் என்னைக்கு முடிவெடுக்கிறானோ அன்னைக்கு பார்த்துக்குருவோமேன்னு உட்காந்துருக்கான். பார்ப்போம் என்னைக்கும் என் மருமகளுக்கு நானும், எனக்கு என் மருமகளும், எங்களுக்கு என் பேர பிள்ளையும்னு வாழ்ந்துக்கிறான். யாரோட தயமும் வேணாம், யாரோட தாட்சியமும் வேணாம். நான் போயிட்டு வரேன். மரா வா சாமி, வா போவான்.